எங்க ஒரு ஸ்கூல் பொண்ணோட அப்பா அவளுக்காக வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவங்க அப்பாவுமே அந்த பொண்ணு கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா. இப்ப அந்த பொண்ணோட அக்காவுமே அவங்க அப்பா கிட்ட பேசுறா. நீங்க தங்கச்சிக்கு வரன் பாத்திருக்கீங்களா, எத்தனை முறை சொல்றது, அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா, அவ மேற்கொண்டு படிக்கட்டுமே சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்கிற அவங்க அப்பாவுமே என் பொண்ணுக்கு எந்த நேரத்துல பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும், நீ எதுவும் பேசிக்காதன்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணோட அக்காவுமே என்னதான் படிக்க வைக்கல, அவளையாச்சுன்னா படிக்க வைங்க, ஏன் இப்படி பண்றீங்க, என்னதான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா, மேற்கொண்டு படிக்கட்டுமே சொல்றாங்க. இதை கேட்கிற அவங்க அப்பாவுமே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல உனக்கு என்ன குறை வந்துச்சுன்னு சொல்லி கேட்க அவங்க அக்காவுமே எனக்கு எந்த குறையும் இல்ல, ஆனா என்னாலிக்கும் நான் எனக்கு எதனா காசு தேவைப்படுது அப்படின்னா அவனை தான் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு சூழல் என்னோட தங்கச்சிக்கு உருவாக கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து கேட்கிறேன், கொஞ்சம் அவளை படிக்க விடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த பசங்களோட அப்பாவுமே என் பொண்ணுக்கு எந்த நேரத்துல எதை பண்ணணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட வாழ்க்கையை எப்படி நீ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதே மாதிரி கல்யாணம் பண்ணி போயிட்டாலும் அவளும் அவளோட வாழ்க்கையை ரன் பண்ண ஆரம்பிச்சிருவா, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணோட அக்காவுமே இதனால் வரைக்கும் அம்மா உங்களை மட்டும் தான் எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஒரு நாள் ஆச்சுன்னா அவங்களுக்குன்னு காசு எடுத்து சந்தோஷமா வாழ முடியுதா, கிடையாது, என்னாலுமே உங்களை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் என்னோட தங்கச்சிக்கு வரக்கூடாது அப்படின்றத நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க அப்பாவுமே இதுக்கு மேலே நீ எதனா பேசணும் அப்படின்னா என்ன நடக்கும்னே தெரியாது, என் பொண்ணுக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ண போறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. இப்ப மறுநாள் இவர் மார்க்கெட் போலான்னு சொல்லிட்டு ரெடியாகி வெளியில கிளம்பி போறாரு. அப்போ ஒரு போஸ்ட்மேனோ ஒரு போஸ்ட் எடுத்துன்னு வந்து கொடுக்க அவருமே சைன் பண்ணாதான் இதை கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவருமே எனக்கு சைன் பண்ண தெரியாது, கை நாட்ட மட்டும் தான் சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்கிற அவங்க பேத்தியுமே என்ன சொல்றீங்க தாத்தா, உங்களுக்கு எழுத தெரியாதான்னு சொல்லி அந்த பொண்ணுமே சிரிச்சுக்கிட்டு வர இப்ப அவங்க பேத்தி சிரிச்சுட்டு போறதை பாக்குற இவருக்குமே படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும் அந்த தருணம் உணர்றாரு. உங்கள எத்தனை பேர் படிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு படிப்பை இன்னி வரைக்கும் படிக்க முடியாம கனவாவே வச்சிருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா நானுமே அதுல ஒரு